ஏலே தம்பிகளா வந்திருக்குது பெரிய இடம், எல்லாரும் வந்த வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்ல நாங்க அதெல்லாம் கண்டுக்காம சும்மா ஜாலியா இருந்தோம் அப்படின்னு சொல்றது எனக்கு ஆசை தான். ஒர்க்குன்னு வந்து சிக்கியாச்சு, ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள போயாச்சு. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு உள்ள போயிட்டு நைட்டு 12 மணி வரைக்கும் நின்றுட்டு வேலையும் பார்த்துட்டு 400 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது நம்மளோட லைஃப் மட்டும் ஏன்டா இப்படி, சரி வேலையில வந்துட்டு அதெல்லாம் பார்த்து தான் ஆகணும், செழிச்சு தான் ஆகணும்ன்ற அக்செப்டன்ஸ் கத்துக்கிட்டேன். அதை நினைச்சு ஃபீல் பண்றியா, அப்பனா நீ தான் அதை மாத்தணும், உன்னோட லைஃப் ஸ்டைல நீ தான் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட்டாவும் இருந்துச்சு. வணக்கம் கைஸ், வழக்கம் போல காலேஜ் லீவுன்றதுனால கேட்டரிங் வேலைக்கு போயாச்சு. இந்த அண்ணன் தான் பாத்தீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் ஒரு மேனேஜர்னு சொல்லலாம். அங்க வாங்கப்பா, இங்க வாங்கப்பா, அதை தூக்கு இதை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா போக போக தான் தெரிஞ்சிச்சு அண்ணன் ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஆளு, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்றது எனக்கு கடைசியா அது அண்ணனே அதை புரிய வச்சுட்டாரு. ஆனா என்ன காசு மட்டும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்கலாம். போன இடத்துல நமக்கு நல்லா தெரிஞ்ச நண்பரை வேற மீட் பண்ணோம். ஆனா ஜிம்ல இருந்து நான் கிரிக்கெட் விளையாட டஃபுக்கு போக வேண்டியது தேவையில்லாம இங்க வந்து வாங்க ஆயிட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஃபீல் ஆச்சு. மண்டை காஞ்சு கடைசியா ஒரு 11:30 தான் சாப்பிடவே செஞ்சோம். இனிமே இந்த கேட்டரிங்ல பஃபே சிஸ்டம் வந்தாலே நான் போறதா இல்ல கைஸ், அவ்வளவுதான் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆயிட்டேன்.